மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறவிருக்கிறது. மதுரையிலிருந்து நேரடி காட்சிகளை பார்க்கலாம். செய்தியாளர்கள் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஆன்மீக சொற்பொழிவாளர் சிந்துஜா நம்மிடையே இணையவிருக்கிறார். இது தொடர்பான சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண மையத்தில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்துக்காக கோயில் நிர்வாகம் சார்பிலாகட்டும், மாவட்ட நிர்வாகம் சார்பிலையும் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகளாம் இன்றைக்காக செய்யப்பட்டிருக்கிறது? லாவண்யா, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கின்றது. இந்த மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா என்பது கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து விழா தொடங்கிய நாள் முதல் அம்மனும் சுந்தரேஸ்வரரும் அந்த 4 மாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்களில் இருந்தவர்கள் உலா வந்தனர். அதே போல 8ஆம் நாள் நிகழ்வான நேற்று முன்தினம் இந்த அம்மனுக்கு பட்டாபிஷேகம் என்பது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் நாள் நிகழ்வாக நேற்று தினம் இரவு திக் விஜயம் என்பது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அந்த தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது காலை இன்னும் சற்று ஒரு 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள் பக்தர்கள் மத்தியில் மேலதாளங்கள் முழங்க விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. இந்த அதாவது மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல ஆடி வீதி சந்துக்குள் வண்ணப்பூக்கள், பச்சரிசி, நவதானியங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுமார் 10 டன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடை என்பது முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவுடையுடன் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்திலிருந்து இந்த திருக்கல்யாணத்தை காண்பதற்காக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் பவளக்கனிவாய் பெருமாளையும் மேடையில் எழுந்தருளி தற்போது இருக்கிறார்கள். பல்வேறு பூஜைகள் என்பது நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மங்களவாத்தியங்கள் வாசிக்க இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அந்த விழா திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற இடத்தில் அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விழா அந்த திருக்கல்யாண மேடை முன்பாக உபயதாரர்கள் ஒரு பகுதியிலும், அதே போல இந்த 200 ரூபாய் 500 ரூபாய் கட்டணம் பெற்று அவர்களுக்கு ஒரு தனி இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கிருந்து கிட்டத்தட்ட இந்த மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை காண 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் அமரும் வகையில் விழா மேடை என்பது வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது தேச மங்கையர்கரசி அவர்கள் சொற்பொழி ஆற்றி வருகிறார். திருப்பரங்குன்றத்திலிருந்து வருகை தந்த சுப்பிரமணிய சுவாமியும் அதே போல தெய்வானையும் தற்பொழுது விழா மேடைக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரனும் இன்னும் சற்று நேரத்தில் வருகை தர இருக்கிறார்கள். மதுரை மாநகர காவல் ஆணையாளர் ரோகநாதன் தலைமையில் 3000 காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த திருக்கல்யாணத்தை காண இந்த கோவில் உள்புறமும் வெளிப்புறமும் சுமார் 20 LED திரைகள் மிகப்பெரிய அளவில் அமைக்கப்பட்டு அந்த திருக்கல்யாண நிகழ்வை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மதுரை சிம்மக்கல் பகுதியில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் 1,00,000 பேருக்கு விருந்து என்பது இந்த திருக்கல்யாணம் நிறைவடைந்த பின்பு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இந்த சித்திரை திருவிழாவில் அரங்கேற இருக்கின்றது. நாளைய தினம் தேரோட்டமும், நாளை மறுநாள் கள்ளழகர் எதிர் சேவை, அதே போல 12ஆம் தேதி அன்று கள்ளழகர் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் என்பது நடைபெற இருக்கின்றது. இதனிடையே தான் இன்றைய சிகர நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற இருக்கின்றது. இந்த சித்திரை வீதிகளில் அதிகாலையில் வலம் வந்த அம்மனும் சுவாமியும் ஓதுவார்களால் 12 திருமுறைகள் ஓதப்பட்டது. அப்போது கோவில் வடக்கு ஆடி மேலாடி வீதிகளில் சந்திப்பில் நறுமண மிக்க வண்ண பூக்கள், பச்சரிசி, நவதானியங்கள் வழங்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்திலும் அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவுடன் எழுந்திருக்கிறார்கள். ஹரிகிருஷ்ணன், நீங்க இணைப்பில் இருங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது.
இந்த சுவாமிகளினுடைய அனைத்து தெய்வங்களுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து இந்த அழகான ஒரு நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் உங்களோடு கலந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவர்களுக்கும் ஆலயத்தினுடைய அதிகாரிகள் அத்துணை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய உபேதாரராகவும் ஆலயத்தினுடைய அறங்காவலர் குழுவிலே ஒருவராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் அவர்களுக்கும் இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் தலைவராக இருந்து செங்கோல் ஏற்று நம் எல்லோருக்கும் சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய அம்மா அவர்களுக்கும் மற்றும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி உங்கள் அனைவரோடும் இணைந்து அன்னை மீனாட்சியினுடைய அருளை ஒவ்வொரு முறையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நன்றியும் சரியா இருக்குப்பா, சரியா இருக்கு, எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றேன் நானு. சரியா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க சாமிக்கு வேத மந்திரங்கள், திருமணத்திற்கான சடங்குகள் எல்லாம் சிவாச்சாரியார்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஒப்படைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். மெய்யன்பர்களே, இதுகாரம் கண் கொடுத்த கண்ணப்பர் என்ற தலைப்பிலே மிக அருமையானதொரு சொற்பொழிவினை நமக்காக நல்கிய கலைமாமணி தேச மங்கையர்க்கரசி அவர்களுக்கு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் செவிமடுத்த உங்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை புலப்படுத்திக் கொள்கின்றோம். பக்தகோடி பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், அவரவர்கள் எந்தெந்த கோபுரத்தின் வாயிலாக இங்கே உள்ளே வந்தோமோ இந்த திருக்கல்யாண வைபவம் நிறைவு பெற்றதற்கு பின் நீங்கள் ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்லாமல் மெதுவாக அவரவர்கள் வந்த அதே கோபுரத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் சிறப்பு நேரலையில் இணைந்திருக்கிறோம். இது தொடர்பாக நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இணைப்பில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிந்துஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம்.